இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிலைத்திருப்பதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தக்கூடியவர். ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய மூக்கானது அறுபட்ட மூக்கை போல இருக்கும். மற்ற மனிதர்களை காட்டிலும் வித்தியாசமாக காணப்படும். அந்த அறுக்கப்பட்ட நிலைமையிலே சற்று ஒரு கோணலான அல்லது நேர்த்தியாக இல்லாத அமைப்பிலே அவருடைய மூக்கு காணப்பட்டது. ஆகவே அந்த ஊரில் உள்ளவர்கள் அவரை எப்பொழுதும் நக்கலாக வேடிக்கையாக பேசுவது உண்டு. அது மிகவும் அவருக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மற்றவருடைய வார்த்தைகள் காணப்படும். அப்பொழுது ஒரு நாள் அவர் யோசித்து கொண்டிருந்தார், என்ன செய்யலாம், இந்த மனிதர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே என்று அவர் எண்ணுகின்றார். அப்பொழுது ஒரு செய்தியை அவர் அறிவிக்கின்றார், நான் கடவுளை கண்டேன், நான் கடவுளை கண்டேன். ஊர் மனிதர்கள் வியப்பாக கேட்கிறார், நீ எப்படி கடவுளை பார்த்தாய், வாருங்கள் நானும் உங்களுக்கு கடவுளை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அழைத்து செல்கின்றார். எல்லோரும் செல்கிறார்கள். ஆனால் கடவுள் அங்கு யாருக்கும் வெளிப்படவில்லை, நாங்கள் கடவுளை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த மனிதனிடத்தில் ஏன் எங்களுக்கு கடவுள் காண்பிக்கப்படவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லுகின்றார், நான் யோசித்து பார்க்கின்றேன், கடவுளிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், கடவுள் என்னை போன்று மூக்கு உடையவர்களுக்கு மாத்திரமே வெளிப்படக்கூடியவர். ஆகவே நீங்கள் என்னை போன்று மாறுங்கள், கடவுள் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆகவே இந்த மனிதனுடைய பேச்சை கேட்டு கடவுளை காண வேண்டும் என்ற ஆசையில் எல்லோருடைய மூக்கும் அவர்களாக முன் வந்து அரிக்கிறார்கள். அதே போல கோணலான தன்மையோடு கடவுளை பார்க்க முடியும் என்று எண்ணுகின்றார்கள். இப்பொழுது இந்த மனிதன் நினைத்து கொண்டான், இனி யாரும் என்னை வேதனைப்படுத்த முடியாது, இப்பொழுது எல்லோருடைய மூக்கும் என்னை போன்று கோணலானவைகளாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இது ஒரு வேடிக்கை கதையாக இருந்தாலும் இதில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, இன்றைக்கு கடவுள் ஒரு விளையாட்டு பொருளை போல நாம் அவரை கையாண்டு கொண்டிருக்கின்றோம். எதற்கு எடுத்தாலும் கடவுள் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன்படு பொருளாக இருக்கின்றதை, அப்படிப்பட்ட ஒரு கால நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கடவுளுடைய பெயரை சொல்லி நாம் தப்பிக்க முயற்சிக்கின்றோம், அல்லது கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி தவறான காரியங்களை செய்வதற்கு முன் வருகின்றோம். இன்றைக்கு கடவுள் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய மகிமை, கடவுள் என்கின்ற வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய கணம் இன்றைக்கு குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர். கடவுள் என்பதற்கு எப்படி வரையறையை கொடுக்க முடியும் என்றால், எந்த ஒரு முடிவான உறுதியான வரையறையை நாம் கடவுள் என்ற சொல்லுக்கு கொடுக்க முடியாது. He is our beyond our understanding, நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள் என்பதை தான் திருமறை நமக்கு காட்டுகின்றது. எப்படி இந்த உலகத்தில் நம்முடைய அண்ட வெளி வான காரியங்களை முழுமையாக நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி என்றால் அதை படைத்த கடவுளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது அந்த கடவுளை பற்றிய அறிவை அறிகின்ற ஒரு தேடல். அதற்கு முடிவு கிடையாது. நாம் 100 ஆண்டுகள் வாழலாம், அல்லது 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழலாம். ஆனால் கடவுளை பற்றிய தேடலுக்கு ஒரு முடிவு கிடையாது. கடவுளை பற்றிய தேடல் என்பது ஒரு தொல்லியல் அகழ்வாராய்ச்சி போன்றது. அது ஆழமாக சென்று கொண்டே இருக்கக்கூடியது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆனால் அப்படிப்பட்ட தன்மை மிக்க கடவுளை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றி கொண்டிருக்கின்றோம்.
அல்லது கடவுள் என்கின்ற பெயர் ஒரு பயபக்திக்குரிய ஒன்றாக இல்லாமல் அது ஏனோ தானோ என்று நாம் எதற்கெடுத்தாலும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயா இறைவாக்கினரின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த ஏசாயா 52ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதுவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலறப்பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்படி என்றால் கடவுளுடைய நாமத்தை குறித்த அறிவு ஜனங்களிடத்திலே குறைந்து போனது. அதுதான் 6வது வசனத்தில் எங்க ஆண்டவர் சொன்னார், இது நிமித்தம், இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்தின் நிமித்தம் என் ஜனங்கள் கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்வார்கள். இதை சொல்கிறவர் நானே என்று அறிந்து கொள்வார்கள். சங்கீதம் 9:10 சொல்கிறது, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அப்படி என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிரதானமான தேடல் என்பது என்ன? கடவுளை அறிகின்ற அறிவிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆவலும் ஆசையும் வாஞ்சையும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கடவுள் நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் தான். கடவுளை முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாதுதான். ஆனால் அதற்காக நம் கடவுளை அறியாமல் இருக்க முடியாது. திருமறை கடவுளை அறிந்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அன்றைக்கு மிஷினரிகள் நமக்கு வாசிக்க சொல்லிக் கொடுத்தார்கள்? பிரதானமான நோக்கம் நாம் திருமறையை நேரடியாக கற்று படிப்பதற்காக. ஆனால் இன்றைக்கு மிஷினரிகள் நமக்கு கொடுத்த கல்வி அறிவு திருமறையை படிப்பதை பிரதானமாக இல்லாமல் பல நோக்கிலே நாம் நம்முடைய கல்வி அறிவை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மிஷனுடைய பிரதானமான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிலே திருமறையை நாம் ஆழ்ந்து படிக்கின்றோமா? திருமறையின் சத்தியங்களை படிப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு நாம் நம்முடைய கல்வி ஞானத்தை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த விதத்தில் இன்றைக்கு திருமறையிலிருந்து 3 காரியங்களை, குறிப்பாக கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் தியானிக்க இருக்கின்றோம். நம்ம எல்லோருமே நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயர் ஜோயல். அந்த பெயர் கிறிஸ்தவ ஊர்களில் நிச்சயமாக ஒரு சிலருக்காவது இருக்கும். இந்த பெயருடைய மகிமை கடவுளுக்காக பயன்படுத்துகின்ற 2 முக்கியமான வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு பெயர். ஜோ எல், 2 வார்த்தை. அதில் முதலாவது நாம் பார்ப்பது பின்பகுதியில் சொல்கிற எல், ஏல் என்கின்ற வார்த்தை. இந்த ஏல் என்கின்ற வார்த்தை கடவுளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற எபிரைய வார்த்தை. இந்த ஏல் என்பது ஒரு சிங்குலர் ஃபார்ம், ஒருமை தன்மை. அது பன்மையிலே சொல்லப்பட வேண்டுமே என்றால் ஏலோஹிம் என்று சொல்லப்படும். நம்ம சில பாடல்களில் இந்த ஏல் என்கின்ற வார்த்தையை நம்ம கேட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதை போன்று நம்முடைய கிறிஸ்தவ பெயர்களில் இஸ்ரவேல், தானியேல், இது எல்லாம் ஏல், கடவுள் என்கின்ற வார்த்தையோடு முடிவடையக்கூடிய பெயர்கள். இந்த ஏலோகிம் அல்லது ஏல் என்கின்ற வார்த்தை நமக்கு எதை கற்றுத் தருகின்றது? இந்த வார்த்தை எங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது? ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் என்று தொடக்கத்திலேயே இந்த ஏலோகிம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 2500 முறைக்கு மேலே இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் இது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? தேவன், ஏலோகிம் என்பது தேவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் என்பதற்கு ஒரு வடமொழி சொல், இதற்கு இணையான தமிழ் சொல் தான் கடவுள். இதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் கடவுள் அல்லது இறைவர் என்று சொல்லலாம். நம்முடைய வேதாகமம் 1870களில் மொழிபெயர்க்கப்படுகின்ற பொழுது
அப்பொழுது பிராமணிய ஆதிக்கம் நிறைந்த ஒரு காலகட்டம். குறிப்பாக நாம் கைகளில் வைத்திருக்கக்கூடிய இந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்படுகின்ற பொழுது மிஷினரிகளோடு இணைந்து செயலாற்றியவர் ஆறுமுக முதலியார் என்கின்ற ஒரு நபர். ஆகவே அநேக வடமொழி சொற்கள் நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் காணப்படுகின்றது. அதில் ஒன்றுதான் தேவன் என்கின்ற வடமொழி சொல். அது தமிழிலே கடவுள் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஏலோகிம் என்பது கடவுள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆறுமுக முதலியாரின் சூழ்ச்சி அது தேவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கடவுள் என்கின்ற சுத்தமான தமிழ் வார்த்தை அங்கு கையாளப்படவில்லை. ஏனென்றால் கடவுள் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மிக பெரியது. ஒருவேளை அந்த மொழிபெயர்ப்பில் உதவிய அந்த புற மதத்தை சார்ந்த நபர், கிறிஸ்தவர்கள் அந்த சரியான தமிழ் வார்த்தையை தங்களுடைய கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று இருக்கலாம் என்று சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஏலோகிம் என்பது எதை குறிக்கின்றது என்றால் நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மையை குறிக்கின்றது. அதுதான் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களாலே அந்த ஏல் அல்லது ஏலோகிம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதை தமிழிலே மொழிபெயர்க்கின்ற பொழுது கடவுள், கடந்து சென்று உள் நிற்கக்கூடியவர், நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் கடந்து நிற்கக்கூடியவர், அதே நேரத்தில் நமக்குள்ளாக இருக்கக்கூடியவர் கடவுள். அதுதான் அந்த கடவுள் என்கின்ற வார்த்தை தமிழிலே மிக முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. பழைய ஏற்பாட்டில் தேவன் என்று பயன்படுத்தப்படுவதற்கும் புதிய ஏற்பாட்டில் தேவன் என்று பயன்படுத்தப்படுவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் என்று பயன்படுத்தப்படுவதற்கும் புதிய ஏற்பாட்டில் கடவுள் என்று பயன்படுத்தப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் தேவன், அதாவது தூய தமிழில் சொல்லணும்னா கடவுள் என்று பயன்படுத்தப்படுகிறதோ அது பெரும்பாலும் பிதாவை குறிக்கிறது. பிதாவை குறிப்பதற்காக தியோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை அது தமிழிலே கடவுள் என்று மொழிபெயர்க்கப்படுகின்றது. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே தேவன் என்று நாம் சொல்லுகின்ற அல்லது கடவுள் என்று தமிழிலே குறிப்பிடுகின்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இது திருச்சபையினுடைய ஒரு முக்கியமான சத்தியத்தினுடைய ஒரு அச்சாரமாக இருக்கின்றது. நாம் எதிலே நம்பிக்கை கொள்கின்றோம்? நாம் ஆராதிக்கின்ற கடவுள் திரித்துவ கடவுள். நாம் ஆராதிக்கின்ற கடவுள் திரித்துவ கடவுள். திருத்துவம் என்றால் பிதா, குமாரன், தூயாவி. இட் இஸ் நாட் சிங்குலர். இது ஒரு ப்ளூரல், அதாவது பன்முகத்தன்மை கொண்டது. அப்படி என்றால் மிக தெளிவாக எபிரேய வேதாகம எழுத்தாளர்கள் தேவனை தனித்துவப்படுத்தி குறிப்பிடுவதற்கு ஏலோகிம் என்கின்ற பன்முக வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எங்கெல்லாம் ஏலோகிம் என்று பயன்படுத்தப்பட்டதோ அங்கெல்லாம் அது பிதா, குமாரன், தூய ஆவியானவராகிய திருத்துவத்தை குறிக்கின்றது. பல நேரங்களிலே திருத்துவத்தை குறித்து விவாதம் செய்கின்றவர்கள் பைபிளில் ட்ரினிட்டி, திருத்துவம் என்கின்ற வார்த்தை இல்லை என்று சொல்லி வாதிடுவார்கள். ஆனால் ஆதியாகமம் 1:1 அந்த ஏலோகிம் என்கின்ற வார்த்தைக்குள் பிதா, குமாரன், தூய ஆவியாகிய திருத்துவ கடவுளை விலக்கி நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த ஏலோகிம் என்கின்ற வார்த்தையிலிருந்து கடவுளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? இந்த ஏல் என்கின்ற வார்த்தை உடன்படிக்கை, டு ஸ்வேர், உடன்படிக்கை நிலைநாட்டக்கூடிய அல்லது நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கின்றது. அதுதான் கடவுள் என்கின்ற வார்த்தையாக நாம் பயன்படுத்துகிறோம். நம்மை கடந்து நமக்குள் வாழ்பவர், நமக்குள் இருப்பவர். ஆகவே இன்றைக்கு பெரும்பாலும் இறையியலாளர்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தேவன் என்கின்ற வடமொழி சொல்லை பயன்படுத்துவதில்லை, கடவுள் என்கின்ற தமிழ் சொல்லை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த தேவன் என்ற வடமொழி சொல்லை குறித்து அநேக விதமான எதிர்மறையான காரியங்கள் காணப்படுகின்றது. இந்த தேவன் என்கின்ற வடமொழி சொல் அந்த ஏலோகிம் என்பதற்கான ஒரு சரியான மொழிபெயர்ப்பல்ல. தேவன் என்ற வார்த்தைக்குள் திருத்துவத்தை நம்மால் காண முடியாது. ஆனால் ஏலோகிம் என்கின்ற எபிரேய சொல்லுக்குள் திருத்துவம் அடங்கி இருக்கிறது. அது கடவுள் என்கின்ற தூய தமிழ் சொல்லிலே வெளிப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த கடவுள் என்கின்ற சொல் திருத்துவத்தின் தன்மையை நமக்கு கற்றுத்தருகின்றது.
கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த தேவன் என்கின்ற வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த தேவன் என்கின்ற வார்த்தை மனிதர்களுடைய காரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒருவரை குறிப்பிடுவதற்கு பயன்படுகின்ற வார்த்தை. அப்படி என்றால் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோருக்கும் மேலாக கடந்து நிற்கக்கூடியவர் என்பதை இந்த தேவன் அல்லது கடவுள் என்கின்ற வார்த்தை நமக்கு கற்றுத் தருகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகதான் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ரோய் என்கின்ற வார்த்தைகள் அங்கு கடவுளை குறிப்பதற்கு திருமறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, முதலாவது நாம் கற்றுக்கொண்ட காரியம் ஏலோஹிம். என்ன வார்த்தை? ஏலோஹிம், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை குறிக்கின்ற அந்த வார்த்தை கடவுளுக்கே பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது நாம் பார்க்கின்ற ஒரு வார்த்தை யாவே. இரண்டாவது நாம் படிக்க இருக்கின்ற வார்த்தை யாவே. நம்ம அடிக்கடி இப்போ ரீசெண்டாக பாடின பாதை காட்டும் யெகோவா, அந்த பாடலை யெகோவா என்கின்ற வார்த்தை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த யெகோவா தமிழிலே எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது? கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அல்லது தூய தமிழில் ஆண்டவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இதை குறிப்பிடுகின்ற பொழுது LORD, இந்த 4 எழுத்துக்களும் ஃபுல்லாக கேபிட்டலில் எழுதுவாங்க. LORD கேபிட்டல் எழுதுவாங்க. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் மிக தடித்த கருப்பு எழுத்தில் கர்த்தர் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது யெகோவா என்கின்ற கடவுளுடைய பெயரை அங்கு வெளிப்படுத்துகின்றது. தேவன் என்கின்ற வார்த்தையை காட்டிலும் திருமறையிலே 6800 முறைக்கு மேலாக இந்த கர்த்தர் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் டு பி. ஒரு சிம்பிளான ஒரு அர்த்தம் தான், நான் இருக்கிறேன். ஆகதான் மோசைக்கு திருவுளம் பற்றின பொழுது இருக்கிறராகவே இருக்கிறேன். ஐ எம் ஹூ ஐ எம், நான் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சீஷர்களோடு பயணிக்கின்ற பொழுது அங்கு புயல் வருகின்றது. அப்பொழுது ஒரு நபர் அங்கு கடலில் நடந்து போவது போல தோன்றுகிறது. ஆவேசம் என்று கதறுகின்றார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து எதை பயன்படுத்தினார்? நான் தான், ஐ எம். இது கர்த்தருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. கடவுள் ஒருவர், அவர் மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர் தான். He is God. அதே நேரத்தில் He is the Lord. He is existed. அவர் பிரசன்னமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்போ கர்த்தர் என்கின்ற பதம் ஒரு பர்சனலைஸ்ட், ஒரு ஆள் தத்துவத்தை குறிப்பிடுகின்றது. அதான் நான் வாசிக்க கேட்ட முதலாம் வேத பாடத்தில் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகின்ற மோசைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்? நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இதை வெளிப்படுத்தவில்லை. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தேவன் என்கின்ற வார்த்தையினாலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆனால் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆனால் நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தை திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய வேதாகமத்தில் நிச்சயமாக தடிமன் கருப்பெழுத்திலே கர்த்தர் என்கின்ற வார்த்தை இருக்கும். அப்படி என்றால் ஏன் இந்த யாத்திராகமம் 6:3 சொல்லப்பட வேண்டும்? ஆண்டவர் தொடக்கத்திலே முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது தன்னை முழுமையாக ஒரு ஆள் தத்துவம் உள்ளவராக அல்லது யெகோவா தேவனாக அவர் காண்பிக்கவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்துகின்ற பொழுது அவர்களோடு ஒருவராக அவர் பயணிக்கின்றார், மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக. அப்படி என்றால் இந்த யெகோவா என்கின்ற நாமம் எதை குறிக்கின்றது? டு பி. அவர் நம்மோடு பிரசன்னராயிருக்கக்கூடியவர், நம்மோடு பிரசன்னராயிருக்கக்கூடியவர். இந்த கர்த்தர் என்கின்ற பதம் மோசைக்கு தான் மிக தெளிவாக விளக்கமாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். இந்த நாமம் யூதர்கள் மத்தியிலே ஒரு விலையேற பெற்ற நாமம். மிக எளிதாக அதை உச்சரிக்க மாட்டார்கள். எங்கெல்லாம் இந்த யாவே என்று வருகின்றதோ அங்கெல்லாம் அவர்கள் அதோனை என்கின்ற ஒரு வார்த்தையை தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த அளவிற்கு
கர்த்தர் என்கின்ற வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். யெகோவா என்கின்ற வார்த்தைக்கு அவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த வார்த்தையை உச்சரிப்பதில் கூட அவர்கள் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்தார்கள். யாவே அவர் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர், என்னுடைய அசுத்த உதடுகளால் எப்படி உச்சரிக்க முடியும் என்று எண்ணி அதோனை என்கின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த கர்த்தர் என்கின்ற நாமத்தை தான் புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவினாலே அன்றி ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மை யெகோவா என்கின்ற நாமத்தை உச்சரிக்கும்படிக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆகதான் நாம் கர்த்தர் என்கின்ற வார்த்தையை மிக சாதாரணமாக நாம் பயன்படுத்துகின்றோம். ஒருவேளை இப்படி நாம் சாதாரணமாக பயன்படுத்துவதினால் தானோ கர்த்தரை குறித்த பயம் நம்மிடத்திலே குறைந்து போய்விட்டதோ என்று என்ன தோன்றுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம் என்று சொல்லி இதோடு தொடர்புடைய யெகோவா என்னும் நாமத்தை உடைய சில வார்த்தைகளை திருமறையிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த யெகோவா என்கின்ற வார்த்தை நமக்கு எதை கற்றுத் தருகின்றது? ஆண்டவர் ஆண்டவராகவே இருக்கிறார். கர்த்தர் கர்த்தர் தான், அதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த லார்ட். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் மாறாதவர். கடவுளை நம்மால் மாற்ற முடியாது. யெகோவா என்கின்ற நாமம் அதை தான் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஏலோகிம் என்கின்ற வார்த்தை நமக்கு கற்றுத்தந்தது என்ன? கடவுள் நமக்கு மேலாக இருக்கக்கூடியவர், நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர். யெகோவா என்கின்ற நாமம் எதை நமக்கு கற்றுத் தருகின்றது? அவர் நம்மோடு தான் இருக்கின்றார், ஆனால் நாம் அவரை மாற்ற முடியாது. நம்முடைய இஷ்டத்திற்கு அல்லது நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல கடவுளை மாற்ற முடியாது. கடவுள் அவர் யெகோவா என்னும் நாமத்தினால் அறியப்பட்டவர். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மூன்றாவது நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு வார்த்தை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா என்று உச்சரிப்பதற்கு பயந்து பயன்படுத்தின ஒரு வார்த்தை, அதோனை என்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய வேதாகமத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஏலோகிம் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? தேவன். ஏலோகிம் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? தேவன். யெகோவா எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? கர்த்தர். அதோனா எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவர். இந்த அதோனாய் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வழி நடத்தும் தலைவர். ஆண்டவர் என்றால் ஆளுகை செய்கின்றவர். அப்படி என்றால் அதோனை என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் he is the ruler, நம்மை ஆளுகை செய்கின்றவர்கள். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதும். கர்த்தராகிய ஆண்டவரை. ஒருவேளை இதை ஒரு யூதன் வாசிப்பான என்றால் எப்படி வாசிப்பான்? ஆண்டவராகிய தலைவனே. ஏனென்றால் அவர் யெகோவா என்கின்ற வார்த்தையை உச்சரிப்பதில்லை. ஆண்டவராகிய தலைவரே. அப்போ யூத ஜனங்கள் கடவுளை எப்படி பார்த்தார்கள்? அவர் எங்களை ஆளுகை செய்கிறவர். அதுதான் அதோனை என்கின்ற வார்த்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆண்டவர் என்பது கடவுளுடைய ஆளுகை தன்மையை குறிக்கின்றது. ஆளுகை தன்மையை குறிக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் குறியோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகின்ற பொழுது மாஸ்டர் அல்லது லார்ட். எல் மற்றும் கேபிட்டல் இருக்கும், ORT ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். அப்போ அதோனை என்றால் மாஸ்டர், ரூலர். அவர் எஜமானன், நாம் பணியாட்கள். இந்த சிந்தனை யூதர்களிடத்திலே காணப்பட்டது. ஆகதான் அவர்களிடத்தில் கடவுளை குறித்த பயம் இருந்தது. He is the ruler, எங்களை ஆளுகை செய்கின்றவர். ஒருவேளை மன்னராட்சி முறை இப்பொழுது நடைமுறையில் இருக்குமே என்றால் மன்னர் எடுப்பதுதான் முடிவு. மன்னர் எடுப்பதுதான் முடிவு. எதிர்த்து எதுவும் நம்மால் பேச முடியாது. அதே சிந்தனை தான் யூதர்களிடத்தில் இருந்தது. கடவுள் மன்னருக்கும் மேலானவர். He is the ruler, இந்த வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்கிறவர். அப்ப அந்த வார்த்தையை எவ்வளவு அர்த்தத்தை உணர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அப்ப நம்ம ஆண்டவர் என்று சொல்லுகின்ற போதெல்லாம் தலைவராக நாம் கடவுளை பார்க்கின்றோம்.
நம்மை ஆளுகை செய்கின்றவராக கடவுளை பார்க்கின்றோம். அதற்கு தான் இந்த வார்த்தைகளை குறித்த விளக்கங்கள் நமக்கு முக்கியமாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். கடவுள் என்று சொல்லுகின்ற பொழுது, கர்த்தர் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தையினுடைய மகிமை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையினுடைய பயபக்தி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து விளக்கம் கொடுப்பதற்கு திருமறையில் அநேக காரியங்கள் இருக்கின்றது. நாம் 3 காரியங்களை நாம் தியானித்தோம். 3 எபிரேய வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு நாம் 3 காரியங்களை தியானித்தோம். ஏலோகிம், ஏன்னா எபிரேய வார்த்தை உங்களுக்கு ஈஸியாக மறந்துடும், அதை நான் திரும்ப சொல்கிறேன். ஏலோகிம்னா என்ன அர்த்தம்? தேவன். ஏலோகிம் என்றால் தேவன். யெகோவா என்றால் கர்த்தர். அதோனை என்றால் ஆண்டவர், ஆளுகை செய்கின்றவர். தேவன் அல்லது கடவுள் என்கின்ற பதம் நமக்கு எதை கற்றுத் தருகின்றது? கடவுள் நமக்கு அப்பாற்பட்டவர். கடவுள் நமக்கு அப்பாற்பட்டவர். கர்த்தர் என்கின்ற பதம் நமக்கு எதை கற்றுத் தருகின்றது? கடவுள் நம்மோடு இருந்தாலும் அவர்தான், மனிதர்களாகிய நாம் மனிதர்கள் தான். கடவுள் மாறாதவர். 3வது அதோனை என்கின்ற பதம் எதை நமக்கு கற்றுத் தருகின்றது? கடவுள் ஆளுகை செய்கின்றவர். அவர் ஒரு தலைவர். ஹி இஸ் த மாஸ்டர். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்கு மேலாக இருந்த ஆளுகை செய்யக்கூடிய கடவுளை அதோனை என்று சொல்லி அழைத்தார்கள். கடவுளை குறித்து படிக்கின்ற பொழுது கடவுள் எல்லா அறிவும் உடையவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவர். இந்த ஏலோகிம், அதே போல யெகோவா, அதோனை, இந்த 3 பதங்களும் உணர்த்தக்கூடியது கடவுளுக்கு எல்லாம் தெரியும். கடவுள் எங்கும் இருக்கக்கூடியவர். கடவுள் தலை சிறந்த வல்லமை உள்ளவர். இந்த 3 பதங்களை எல்லாம் திருமறை எங்கு பயன்படுத்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். கடவுள் எங்கும் இருக்கக்கூடியவர், கடவுள் சர்வ வல்லமை கொண்டவர், கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவர் என்கின்ற அடிப்படையில் திருமறை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து கற்றுக்கொள்கின்ற நாம், ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்ற காரியம் என்ன? முதலாவது, எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை என்று மனிதர்களாகிய நம்மால் சொல்ல முடியாது. we have limitation. என்னை மிஞ்சி யாரும் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது. நம்ம பல நேரங்களில் மிக எளிதாக சொல்லிவிடுவோம். என்னை மிஞ்சி யார் இருக்கா இந்த காரியத்தில்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை மிஞ்சி ஏலோகிம் இருக்கிறார், கடவுள் இருக்கின்றார். 2வது, நான் இருக்கிறேன் என்று மிக எளிதாக சொல்லிடுவோம். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நாம் மாறிவிடுவோம். ஆனால் யெகோவா அப்படி அல்ல. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவர், இருக்கிறாராகவே இருக்கிறேன். ஹி இஸ் த யெகோவா. 3வது, பல நேரங்களிலே ஆளுகை தன்மை மனிதர்களுடையதாய் பார்க்கிறோம். ஆனால் ஆளுகை தன்மை கடவுளுடையது. ஆளுகை தன்மை கடவுளுடையது. 3 காரியங்கள். 1, எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது. கடவுள் நமக்கு மேலாகவும் செயல்பட முடியும். 2வது, நான் இருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியாது. கடவுள் இருக்கிறாராகவே இருக்கிறார். நாம் இருப்பது கூட கடவுளுடைய கரத்தில் தான் இருக்கிறது. 3வது, நான் ஆளுகின்றேன் என்று சொல்ல முடியாது. நமக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான தன்மை கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அதிகாரத்தை கொடுப்பவரும் கடவுள், அதிகாரத்தை பறிப்பவரும் கடவுள். அப்படிப்பட்ட ஆளுகை தன்மை கடவுளிடத்தில் இருக்கிறது என்று எண்ணுவோமே என்றால், அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருப்புமே என்றால், கடவுளை குறித்த ஒரு பயம் நம்மிடத்தில் இருக்கும், கடவுளுடைய வீட்டை குறித்த ஒரு அச்சம் நம்மிடத்தில் இருக்கும். ஆகவேதான் 10 கட்டளைகளை குறிப்பிடுகின்ற பொழுது, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நம் தொடக்கத்தில் கேட்ட அந்த வேடிக்கையான கதையை போன்று இன்றைக்கு கடவுள், கர்த்தர், ஆண்டவர் என்கின்ற வார்த்தைகளை மிக சர்வ சாதாரணமாக, வேடிக்கையாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஆராதனையும் சொல்லக்கூடிய பரமண்டல ஜெபம், அதில் என்ன சொல்லுவோம்? பரமண்டலங்களில் இருக்கிற ராஜ்யம், அடுத்து சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறது போல, அது நம்ம சொல்லும் போது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் எப்படி பரிசுத்தப்படும்? நம்ம சொல்றோம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதை நாம் சரியாக மொழிபெயர்க்கின்ற பொழுது, உமது நாமம் பரிசுத்தமாய் வழங்கப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்தை
பரிசுத்தமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அர்த்தம் தான் மூலபதத்தில் இருக்கின்றது. பரிசுத்தப்படுவதாக என்பது அதுவாக பரிசுத்தப்படுவதில்லை. கர்த்தர் பரிசுத்தர் தான். அந்த பரிசுத்தமான கர்த்தரை, அவருடைய நாமத்தை பயன்படுத்துகின்ற நாம் பரிசுத்தமாய் பயன்படுத்த வேண்டும், பயபக்தியாய் பயன்படுத்த வேண்டும். அதை தான் இந்த பரமண்டல ஜெபம் நமக்கு கற்றுத் தருகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடவுளை குறித்த பயபக்தி, கடவுளுடைய நாமத்தை உச்சரிப்பதை குறித்த பயபக்தி ஏன் இன்றைக்கு நம்மிடத்தில் குறைந்து போய்விட்டது? சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை, கடவுளை குறித்த அறிவு இல்லை, கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பல நேரங்களிலே உணர்ந்து கொள்வதில்லை. ஆகிதான் நாம் நம்பிக்கையிலே பல நேரங்களிலே விழுந்து போய் விடுகின்றோம். கடவுளை நாம் நம்முடைய சிந்தனைக்குள் ஒருபோதும் நிறுத்திவிட முடியாது. நாம் நம்முடைய கைக்குள் கடவுளை வைப்பதற்கு பல நேரங்களில் முயற்சிக்கின்றோம். அதுதான் பல தோல்விகள். அதுதான் கடவுள் நமக்கு எதிர்மறையாகவே தோன்றுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதெல்லாம் கடவுளை, கர்த்தரை தங்களுடைய கைக்குள்ளாக வைக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு நான் யார் என்பதை கடவுள் நிரூபித்து காட்டிக்கொண்டே இருந்தார். நாம் வாசிக்க கேட்ட யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஏன் இதை கடவுள் சொன்னார்? பார்வோனிடத்தில் மோசே பேச செல்லுகின்ற போதெல்லாம் கடவுளுக்கு மேலாக பார்வோன் தன்னை பார்த்தான். அங்கு மோசையினிடத்தில் பேசின யெகோவா கடவுளை அவன் பார்வோன் என்கின்ற கட்டுப்பாட்டுக்குள் வைத்த நினைத்தான். கடவுளுடைய ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க நினைத்தான். ஆகதான் அங்கு பல அற்புதங்களினால் வாதிப்பேன் என்று சொல்லி நான் யார் என்பதை பார்வோன் அறிந்து கொள்வான். கிட்டத்தட்ட பல முறை பார்வோனுடைய இருதயம் ஏன் கடினைப்படுத்தப்பட்டது? கடவுள் யார் என்பதை பார்வோன் அறிந்து கொள்வதற்காக. ஏனென்றால் அவன் மிக ஒரு சாதாரணமாக மோசையினுடைய தேவனை பார்த்தான், மிக ஏளனமாக இஸ்ரவேலருடைய கர்த்தரை பார்த்தான். ஆனால் ஒவ்வொரு அற்புதத்தின் வாயிலாக கடவுள் யார் என்பதை பார்வோனுக்கு செங்கடலிலே விளங்க பண்ணினார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கடவுளை மிக சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய வீட்டை மிக அற்பமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரியுடைய வீட்டிலே நடந்து கொள்ளக்கூடிய பயபக்தி கூட இன்றைக்கு ஆலயத்தில் இல்லை. அந்த அரசு அதிகாரியுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இன்றைக்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு நாம் கொடுக்கின்றோம் என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. காரணம் என்ன? அரசு அதிகாரியின் அதிகாரம் நமக்கு பயம் கொடுக்கிறது, ஆனால் கடவுளுடைய அதிகாரத்தை குறித்த பயம் நம்மிடத்தில் இல்லை. கடவுளுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அனுபவிக்காதவர்களாக, சில நேரங்களிலே நாம் உணர்வு இல்லாதவர்களாக மிக எளிதாக கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்கள் கடவுளை மிக நேர்த்தியாக, மிக சரியாக, உணர்வு பூர்வமாக தெளிந்து அறிந்திருப்பீர்கள் என்றால் விசுவாசம் மிக ஆழமாக இருக்கும். 1829ஆம் ஆண்டு நாம் அறிந்திருக்கக்கூடிய நம்முடைய திருமண்டலத்தில் உள்ள வீரவநல்லூர் என்கின்ற ஒரு ஊர். அந்த ஊரில் இருந்து ஒரு மனிதன் முக்குழல் பகுதிக்கு வேலைக்காக சென்றிருந்தான். அந்த இடத்துல அவன் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றான், கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த செய்தி வீரவநல்லூரில் இருக்கக்கூடிய அவனை சார்ந்தவர்களுக்கு தெரிய வருகிறது. அவன் அங்கு வருகின்ற பொழுது ஊர் தலைவர் அவரை அழைப்பு வித்து, நீ கிறிஸ்துவை மறுதலித்து விடு என்று அவனை எச்சரிக்கின்றார்கள். அவன் அதற்கு முன் வரவில்லை. அப்போ இந்த ஊர் தலைவன் எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு முன்பாக அவனை நிறுத்தி, நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த திருநீரை எல்லோருக்கும் முன்பதாக நீ பூசிக்கொண்டு நீ கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றமடைந்து மீண்டும் உன்னுடைய பழைய இடத்திற்கு திரும்ப வேண்டும் என்கின்ற கட்டளை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் ஒரு வாலிபன், அந்த கட்டளை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஊர் ஜனம் எல்லாம் அங்கு நிற்கின்றது, என்ன முடிவெடுக்கப் போகின்றான் என்று சொல்லி. ஊர் தலைவர் மிரட்டுகின்றார், நீ இப்படி செய்யாவிட்டால் சுண்ணாம்பு கலவாயில் உன்னை போட்டு சுண்ணாம்பு நீரோடு நீராக உன்னை மாற்றி விடுவேன் என்கின்ற எச்சரிக்கை அங்கு வருகின்றது. இப்படி நடைபெற்று கொண்டிருக்க கூட்டத்தில் இன்னொரு கூட்டம் வருகின்றது. அந்த இன்னொரு கூட்டம் வருகின்ற பொழுது அதில் மாஜிஸ்ட்ரேட் வருகின்றார், ஒரு அரசு அதிகாரி வருகின்றார். அது ஆங்கிலேய அடிமை காலகட்டம். ஆகவே நம்முடைய பகுதிகள் ஆங்கிலருடைய கட்டுப்பாட்டிலும் இருந்தது. அப்பொழுது அந்த வந்த அதிகாரி, நான் இந்த ஊர் தலைவரை கைது செய்யும்படி வந்திருக்கிறேன், இவரிடத்தில் காணப்பட்ட முன்னால் உள்ள பிரச்சனைகளுக்கு இப்பொழுது அவரை தண்டிக்கும்படிக்கு எங்களுக்கு அரசு உத்தரவு என்று அந்த ஊர் தலைவரை கைது செய்து அழைத்து கொண்டு சென்றார்களாம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இங்கு யாருடைய நம்பிக்கை பிரதானமாக இருந்தது? அந்த
கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாயிருந்த அந்த நபர் அவர்தான் வீரவநல்லூரின் முதல் கிறிஸ்தவர், முதல் ஞானஸ்நானம் பெற்றவர். 1829 ஆண்டு. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நபரிடத்தில் காணப்பட்ட நம்பிக்கை கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்திருந்ததின் அடிப்படையில் வந்தது. என்னுடைய கடவுள் என்னோடு இருக்கின்றார், அவருக்கு மிஞ்சி யாரும் இல்லை. அந்த ஊர் தலைவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம், எனக்கு மிஞ்சி என்ன இந்த ஊரிலே நடந்து வர முடியும், அங்கு கொல்லப்பட வேண்டியது அந்த புதிய கிறிஸ்தவன். ஆனால் சூழ்நிலை மாறியது, சூழ்நிலை தலைகீழாக மாறியது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதுதான் கடவுள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை, கடவுளை மிஞ்சி யாரும் இல்லை, கடவுள் இருக்கிறவராகவே இருக்கிறார், கடவுளை ஆளுகை செய்யக்கூடியவர். கிறிஸ்துவுக்கு அன்பானவர், இந்த நாளிலே கடவுள் யார் என்பதை கற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் கடவுளுக்குரிய கணத்தோடும் நாம் பணிந்து கொள்கின்ற பொழுது கடவுள் நம்மிடத்திலே கடவுளுக்குரிய ஆசீர்வாதங்களையும் உன்னதமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். படைப்பாளராக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். நீர் கடவுள், நாங்கள் மனிதர்கள்தான். நீர் கர்த்தர், நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள் தான். நீர் ஆண்டவர், நாங்கள் உமக்கு முன்பாக சாதாரணமான மக்களாயிருக்கிறோம். இந்த சிந்தை எப்பொழுதும் எங்களிடத்தில் வேண்டும். எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு மிஞ்சி யாரும் இல்லை, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர் என்ற சிந்தையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அந்த உந்துதலை தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் இருக்கின்ற போதெல்லாம் எங்களுடைய சிந்தை கடவுள் எப்படிப்பட்டவர், எங்களை படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்ற சிந்தையோடு நாங்கள் நடக்க, பேச, செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்கிறோமோ அப்பொழுது எங்கள் மூலமாய் கடவுள் வெளிப்பட வேண்டும். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாமத்தை வேணிலே நாங்கள் வழங்காமல் பரிசுத்தமாய் வழங்கப்பெறத்தக்கதாக கர்த்தர் எங்களை வழிநடத்தியருளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் காணப்பட கர்த்தர் எங்களை உருவாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய சன்னிதானத்திலே வந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளின் மன விருப்பங்களையும் வேண்டுதலையும் கர்த்தர் கேட்டு பதில் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். அப்பா, சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், ஞானத்தை தாரும், சுகத்தை தாரும். உங்களுடைய திருச்சபையின் வாலிபர்கள் தொடர்ந்து உமக்கு நிலைத்து நிற்க அருள் தாரும். ஆண்டவரே, பெரியவர்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். செய்கின்ற பணிகளிலே கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பொத்தலான பையில விழாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தருளும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். எங்களுடைய சேகர தலைவர் ஐயாக்கா அவருடைய குடும்பத்திற்காய், எங்களுடைய சேகர குருவானவர் அவருடைய குடும்பத்திற்காய், எங்களுடைய சேகரத்தின் 7 சபைகள், அதனுடைய சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், எங்களுடைய சேகரத்தின் 2 கல்வி நிறுவனங்கள், திருச்சபையின் மூப்பர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நாங்களுடைய இறைப்பணி ஆற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலிருந்து வெளியிடங்களிலிருந்து ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். வெளியிடங்களிலிருந்து பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய அடைக்கலப்பட்டணம் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக, கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்கும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் ஆசரிக்க இருக்கின்ற எங்களுடைய சேகரத்தின் 13வது தோத்திர பண்டிகைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும், ஆண்டவரே, புளிப்பில்லாத அப்பத்தோடும் உடைய பண்டிகை ஆசரிக்க, துப்புரவு, தூய்மை, உண்மை என்னும் காரியங்களிடத்தில் காணப்பட, ஆண்டவரே, பவுலடிகாருடைய ஆலோசனைகளை எங்கள் கை கொண்டு பண்டிகையை ஆசரிக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, ஆண்டவரே, கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட அன்பின் ஐக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் வரைக்கும் நாங்கள் செபிக்கிறோம். பண்டிகைக்காய் வெளியிலிருந்து பிரயாணப்படுகிற பிள்ளைகளுக்கு பிரயாணத்தில் பாதுகாப்பை தாரும், இயற்கை கால சூழ்நிலைகளை சாதகமாக்கி தாரும். இதற்காக ஆயத்தப்படுகின்ற நிகழ்ச்சிகளுக்காய் ஆயத்தப்படுகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு நானும் பலனை கர்த்தர் கட்டளையிட்டருளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உடைய பலத்த கருத்துக்களை எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக. இதோ குயவன் கையிலே நாங்கள் மண்பாண்டங்களாய் இருக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, உம்மிடத்தில் கேட்பதற்கு
ஆண்டவரே, எங்களிடத்திலே நாணம் இல்லை, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு எதை தர வேண்டும் என்று நீர் விரும்புகிறோம், அந்த நன்மைகளை சரியான நேரத்தில் நேர்த்தியாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை படைத்த உமக்கு தெரியும் எங்களுக்கு எது தேவை என்று. நீர் ஏற்ற நாட்களிலே அந்த நன்மைகளை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய இரக்கமுள்ள பராமரிப்பு கிருபைக்கும் தூய பவுலினாலே இறை மக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், அன்பின் பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல கடவுள் தந்தை, மைந்தர், தூயாவியானவர் உங்களோடு இருந்து இன்றும் என்றும் தம்முடைய அன்பு, ஆசீர்வாதம், இன்பத்தோடே வழி நடத்தி செல்வாராக.